அருகில் அமர்ந்து கொண்டு அவங்க சாப்பிட்றதையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவங்க சாப்பிடக்கூடிய முறையையும் அந்த அழகையும் அப்படியே பார்த்து ரசிக்கிறார். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு அபூ தாலிப் அவர்களை பார்த்து இவர் கேட்குறார், அபூ தாலிப், நீங்கள் ஒரு தலைவர், லீடரு, இந்த பிள்ளை ரொம்ப அழகான பிள்ளையாகவும் அருமையான பிள்ளையாகவும் இருக்குது, பார்த்தா ஒளிவு மிகுந்த பிள்ளையாக இருக்குது, இதோட கொஞ்சம் பேசணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தானே போவீங்க எல்லாரும், வேணா எல்லோரும் இருக்கட்டும், நீங்கள் வேணா உட்காந்துக்கங்க, நான் அந்த பிள்ளையோட கொஞ்சம் பேசுகிறேனே, அதுக்கு என்ன தாராளமாக. ஏன்னா அபூ தாலிப் அவர்களும் உட்கார்ந்துருக்கிறாங்க, மற்றவங்களாம் போயிட்டாங்க ரெஸ்ட் எடுக்கிறது, சும்மா அவர் பேசுகிறாரு போலன்னு. தம்பி, உங்களோடு நான் பேசணும், தாராளமாக பேசலாமே சொல்லலான்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் வேண்டா சாப்பாடு தந்துட்டீங்க, எனக்கு மூச்சு முட்டுது, தூங்கணும்னு கொஞ்சம் நேரத்தை கேட்போம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறேனே, தாராளமாக பேசலாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லாத் உஸ்ஸாவின் மீது சத்தியமாக அவர் சொல்கிறார். யாரு? அந்த பஹீரா சொல்லுகிறார், லாத் உஸ்ஸா என்பது மக்காவில் இருக்கக்கூடிய முக்கிய சிலைகள், அரபுகள் வழங்கக்கூடிய சிலைகள். அந்த சிலைகளின் மீது சத்தியமாக கேட்கிறேன். நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் தெளிவான பதில் சொல்லணும் அப்படின்றதும் ரசூல் அமைதியாக இருந்தாங்க. என்ன பதில் சொல்லலை? லாத் உஸ்ஸாவின் மீதெல்லாம் நீங்கள் சத்தியம் செய்து கேட்டால் எங்கிட்டேருந்து பதில் வராது, அல்லாவின் மீது சத்தியம் செய்து கேளுங்கள் சொல்கிறேன்டாங்க. 12 வயது இளைஞர். நான் கேட்கிறேன், அவர்களுக்கு நுபுவத்து வஹி என்பது 40வது வயதில் தான் வந்து நபி என்பதை அப்போதுதான் அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால், இந்த 12 வயதில் லாத் உஸ்ஸாவை வணங்கக்கூடாது, அல்லாஹுவை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி தந்தது யார்? இப்ப சொல்லுங்க, அவங்க பிறக்கும் போதே நபியா பிறந்திருக்கிறாங்களா இல்லையாங்கிறத இந்த வரலாற்றில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தகவலை பலரும் ஏற்றுக்கொள்வாங்க, பலரும் என்பதில் அவர்களும் அடங்குவார்கள், எவர்களும் அடங்குவார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். முதல் கொஸ்டின் ஓகே. அடுத்து ஒவ்வொரு கேள்வியாக கேட்க 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 அதிசயத்து போய்விட்டார். திரும்பி சொன்னாங்க, அப்துல் முத்தலிப், இந்த பிள்ளை உங்களுக்கு யாரு? என் பிள்ளை தான். என் பிள்ளைன்னா என் பிள்ளை தான். உங்களுடைய மகனா? ஆம், என்னுடைய மகன் தான். இல்லை, உங்களுடைய மகனாக இது இருக்க முடியாது. என் மகனாக இருக்க முடியாதுன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? என் மகன் நான் சொல்கிறேன், என் மகனாக இருக்க முடியாது என்று நீங்கள் எப்படி சொல்வீர்கள்? இந்த பிள்ளைக்கு தந்தை இருக்காது. இந்த பிள்ளை இந்த வையகத்திற்கு வருவதற்கு முன்பாகவே அந்த தந்தை வையக வாழ்வை முடித்திருக்க வேண்டும், வஃபாத்தாகி இருக்கணும். என்ன அவ்வளவு துல்லியமாக சொல்கிறீங்க? ஆம், அவ்வளவு துல்லியமாக நான் சொல்லவில்லை, இறைவன் சொல்லுகிறான் தௌராத்தில், அல்லாஹ் சொல்லுகிறான் தௌராத்தில். அப்படின்னா நீங்க யாரு? வேற ஒண்ணுமே இல்லை, என் தம்பி மகன் தான். என்னுடைய சகோதரர் அப்துல்லா இருந்தார் ரலியல்லாஹு தஆலா, அவங்களுடைய பிள்ளை தான், அவங்க வஃபாத்தானது உண்மைதான். இதெல்லாம் நீங்கள் எவ்வளோ தெளிவாக நீங்கள் சொல்கிறீங்களே. தெளிவாக சொல்வது மாத்திரமல்ல, இந்த பிள்ளையினுடைய சட்டையை கொஞ்சம் கலட்டி காட்ட சொன்னால் நான் சந்தோஷிப்பேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டை என்ன செய்யணும்? அப்படி கலட்டி வெளியில் போடணும் இல்லை, ஒன்று மாட்டேன்னு சொல்லணும், என்னால் இயலாதுன்னு சொல்லணும். அப்படி கலட்டுவதாக இருந்தால் மொத்தமாக கலட்டணும். கலட்டும் சட்டையை கூட கலட்டி இதை மாத்திரம் அப்படி தூக்கி விடுறாங்க, இந்த பகுதி மாத்திரம் தெரிவது மாதிரி, தோல் புஜம் மாத்திரம் தெரிவது போன்று அவர்கள் சட்டையை தூக்கி தன்னுடைய முதுகுப்புறத்தை காண்பிக்கிறார்கள். அதுவே ஒரு ஆச்சரியம் இல்லை. அவங்க பார்க்க விரும்பியது அந்த பகுதியைத்தான். நுபுவத்தினுடைய முத்திரை அதிலே இருந்தது. அருமையானவர்களே, நுபுவத்தினுடைய முத்திரை எப்போ வந்துச்சு? அப்பவே இருக்கு, அப்பவே நுபுவத்தினுடைய முத்திரை இருந்தது. இந்த தகவல் நான் அதையெல்லாம் சொல்றதுக்கு வரல. அவங்க எப்போ நபியாக இருந்தாங்கிறது ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிட்டோம், ஒரு ஹதீதை சொல்லிட்டோம். அருமையானவர்களே, அதற்கான விளக்கங்கள், சிறப்பான விரிவுரைகள் நிறைவாக இருக்கிறது, நம்முடைய அருமையான பெருமக்கள் இமாம்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். நான் அதற்குள் நுழைய விரும்பவில்லை. நான் சொல்ல வந்தது, இந்த தகவல்கள் எத்தனாவது வயதில் நடந்தது, இந்த நிகழ்ச்சிகள் எத்தனாவது வயதில் தொடர்ந்தது, இந்த செய்திகள் எப்போது உள்ளது? 40 வயதுக்கு பின்னால் உள்ளதா? 12 வயதில் உள்ள செய்திகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையாக இருந்தது, விளையாடியது, அத்துணை செய்திகளும் பதிவாகி இருக்கிறது. இது எப்படி? அல்லாஹ் அந்த செய்திகளை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான் என்பதல்லவா? ஆக இங்கே நாம் ஒன்றை புரிய முடிகிறது. ஒரு விஷயத்தை ஒரு உதாரணத்தோடு நான் உங்களுக்கு விளக்குகிறேன். நமக்கெல்லாம் அதுலேயும் நம்ம மக்களுக்கு ரொம்ப விருப்பமானது கிரிக்கெட்.
கிரிக்கெட்னா நம்ம சொல்ல தேவையில்லை. அது எல்லாத்தையும் விட்டுட்டு கிரிக்கெட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்ததுன்னு சொன்னால் அந்த மக்களை கூட காண முடியுமாங்கிறது எனக்கு சந்தேகம். அந்த அளவுக்கு நாம் அதில் மோகமாக இருக்கிறோம். அது சரியாக தவறான்று நான் பேச வரல. ஆனால் அதற்காக இது போன்ற நிகழ்வுகள் ஒத்திவைக்கப்படக்கூடாது. இது போன்ற நடைமுறைகள் முழுமையாக அதற்காக ஒத்திவைக்கப்படாமல் பின்பற்றப்பட வேண்டும், செயல்படுத்தப்படணும். மௌலிது மஜ்லிஸா, திக்ர் மஜ்லிஸா, ஹலரா மஜ்லிஸா, அதற்காக நீங்கள் டிவியை பார்த்து கொண்டு வீட்டில் உட்கார்ந்து கொள்வீர்களா? இப்படியெல்லாம் பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்கு என்று நினைக்கிறேன். இதனால் தான் நாம் பின்தங்கி போவதற்கு காரணம் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய ஷேഖ்மார்கள், நம்முடைய முகத்தமீன்கள், இவர்களெல்லாம் நமக்கு சொல்லி தந்த அந்த பாடங்களை, செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்ததினுடைய விளைவு என்ன ஆயிற்று? இழந்ததினுடைய விளைவு என்ன? நம்முடைய செயல்பாடுகளை, நம்முடைய இயக்கத்தை பின்னடைவு செய்திருக்கோம். நம்ம தரீகாவில் பின்னடைவுகள் ஏற்படுறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். அருமையானவர்களே, இப்போ இந்த கிரிக்கெட் இதில் ஒருத்தர் விளையாடுறாரு வைங்க, அவரை நமக்கு ரொம்ப பிடிச்சிட்டு, அவருக்கு நம்ம ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப 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 பிடிக்கும். அவர் இப்போ முக்கியமான ஒரு நம்முடைய அம்மா ஒரு வேலை சொல்கிறாங்க, தம்பி நீ பஜாரில் போய் இந்த சாமானை வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த நேரத்தில் பார்த்தா அவர் பேட்டை தூக்கிட்டு களத்தில் இறங்குவார். வேற ஒருத்தன் அவுட் ஆகிருப்பான், இவன் பேட்டை தூக்கிட்டு உள்ளே போவார். போகும் மனசு வருமா நமக்கு? அந்த நேரம் பார்த்தா இவன் இறங்கணும், அல்லது இவன் இறங்குற நேரம் பார்த்தா அம்மா நமக்கு வேலையை சொல்லணும், அல்லது வாப்பா வேலையை சொல்லணும் என்று நமக்கு ஆத்திரம் கூட வரலாம். போவதற்கு மனம் வராது. அந்த அளவுக்கு நாம் நேசித்திருப்போம். அவன் பேட்டை எப்படி பிடிக்கிறான், எப்படி சுழட்டுகிறான், எப்படி எட்டு வைக்கிறான், அவன் தொப்பி அணிவதனுடைய ஸ்டைல் என்ன, சட்டை அணிவதனுடைய ஸ்டைல் என்ன, பேண்ட் அணிவதனுடைய ஸ்டைல் என்ன, ஷூவை கட்டுற ஸ்டைல் என்ன, அதெல்லாம் சொல்கிறாங்க பசங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் ஒரு வரலாற்று குறிப்பு தானே. அவன் என்னென்ன பண்ணுறாங்கிறத பார்க்குறானா இல்லையா? அவன் ஷூவை எப்படி கட்டுறான் அப்படிங்கிறத வரைக்கும் சொல்கிறான். என்ன அஜாயிப! அவன் எத்தனை மேட்சில் விளையாடி இருக்கிறான், எத்தனை ரன்கள் எடுத்திருக்கிறான், அவன் எத்தனை விக்கெட்டுகளை வீழ்த்திருக்கிறான், அதை செஞ்சிருக்கிறான், இதை செஞ்சிருக்கான், எல்லாம் இவன் அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி இவர் சொல்லுவார். காரணம் என்ன? அவர் இப்படியெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், முழு காரணம் அவனை இவர் நேசிக்கிறார். நம்ம பிள்ளை அந்த கிரிக்கெட் வீரனை நேசிக்கிறதுனால் ஏற்பட்டதனுடைய விளைவு. ஆக சஹாபாக்கள் இதைவிட அதிகமாக அல்லவா நபிகளை நேசித்தார்கள். அப்படியானால் நபிகளினுடைய ஒவ்வொரு அசைவையும் பதிவு செய்திருப்பார்களா இல்லையா? நபிகளினுடைய ஒவ்வொரு பேச்சையும், வார்த்தையையும், எழுத்தையும் பதிவு செய்தார்கள். ஒரு கட்டத்தில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வார்த்தை இப்படி சொன்னார்களா அல்லது இப்படி சொன்னார்களாங்கிற சந்தேகம் வந்தாலும் கூட அவுகமா கால், அவுகால இப்படி சொல்லிக்கிட்டு வரும்பொழுது அவுகாலன்னு ஹதீஸில் வரும், அல்லது இப்படி சொன்னார்கள். அந்த வார்த்தை கூட மாறிவிடக்கூடாது என்ற அளவுக்கு. ரெண்டும் ஒரே வார்த்தை தான். சென்றான், போனான், ரெண்டும் ஒன்று தானே. எதை சொன்னாலும் என்ன இருக்கு? இது போயாச்சு, போனான், சென்றான், ரெண்டுங்க விட்டு காலி ஆயிட்டுன்னு அர்த்தம். இதில் எதை சொன்னா என்ன இருக்குது சகோதரர்களே? ஆனால் நபிகள் எதை சொன்னார்களோ அந்த வார்த்தைக்கு பதிலாக இன்னொரு வார்த்தையை சொல்வதற்கு அவர்கள் சங்கடப்பட்டார்கள். அந்த அளவிற்கு பேணுதலும் பாதுகாப்பும் அவர்களிடத்திலே மிகுதமாக இருந்தது. அதற்கு காரணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெஞ்சம் நிறைந்து அவர்கள் நேசித்ததின் காரணத்தினால். நெஞ்சம் நிறைந்து அவர்கள் இஷாரா செய்தது, நெஞ்சம் நிறைந்து அவர்கள் நேசித்ததின் காரணத்தினால் ஏற்பட்டதினுடைய விளைவு நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒவ்வொரு அங்க அசைவையும், சொல்லையும், செயலையும், நடவடிக்கைகளையும், போதனைகளையும் பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. சரி, சஹாபாக்கள் சரி, 40 வயசுக்கு முன்னால் உள்ள நிகழ்வுகள்லாம் பதிவு செஞ்சது யாரு? அந்த நிகழ்வுகள் சகோதரர்களே, நாம் சொன்னோம், அல்லாஹ் அதற்காக தேர்ந்தெடுத்து அதற்கான நேசர்களை அப்போதே உருவாக்கி அந்த தகவல்களை எல்லாம் அப்போதே அவர்களுடைய இதயங்களில் போட்டு வைத்தான். அதை பதிவு செய்தது அல்லாஹ். அல்லாஹ் ரசூலை நேசித்தது போன்று யாராவது நேசித்திருக்க முடியுமா? யாரும் நேசிக்கவும் இல்லை, நேசிக்க போவதும் இல்லை, நேசிக்கவும் முடியாது சகோதரர்களே. இதுதான் உண்மை. அல்லாஹ் ரசூலை நேசித்த மாதிரி யாரும் நேசிக்க முடியாது. இதற்கு பல நிகழ்வுகள் இருக்கிறது, பல விடயங்களை நாம் பார்க்க முடிகிறது. அப்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வு இவ்வளவு தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது
என்றால் அவர்களுடைய பிறப்பும் பதிவு செய்யப்பட்ட